அப்படி வந்து ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு சரி இந்த மாதிரி வந்து ஆக்சுவலி வந்து பார்க்கும்போது அவங்க தெரியுதோ தேவையில்லாமல் அவங்க செலவழிக்கிறாங்களோ இவங்களுக்கு அதிகமான பணம் இருக்குது எதுக்கு நம்ம கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி வந்து அவங்க தசமம் அவங்களே கொஞ்சம் தான் தசமம் கொடுப்பாங்க. அந்த தசமம் பார்த்துச்சு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, பாசம் நிறைய சம்பாதிக்கிறோம், அதை வச்சு எவ்வளோ காரியம் எங்கள் வாழ்க்கையில் செய்யலாம், நாங்கள் அதில் நாங்கள் சர்ச்சுக்கு தான் கொடுக்குறோம் அப்படியே கொடுத்தாலும் எனக்கு எது. ஆனால் அவங்க பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப அபரிதமாக நம்ம செலவழிக்கிற மாதிரி அவங்க தெரியும் போது அவங்க என்ன செஞ்சாங்க, யாரோ சொல்கிறாங்கன்னு கேட்டு கொஞ்ச நாள் தசமம் பார்த்து அவங்க நிப்பாட்டாங்க. ரொம்ப பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களே ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மகள்லாம் சொன்னாங்களா, நீங்கள் எப்படி நீங்கள் தசமம் பார்த்து நீங்கள் சர்ச்சுக்கு போகிற சர்ச்சில் தசமம் பார்த்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுங்க, அப்போ தான் ஆசீர்வாதம். அப்புறம் கொடுத்தாங்க, நிறைய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வாதங்களை கொடுக்குறாங்க. அப்போ வந்து இந்த நீங்கள் கொடுக்குற காரியத்தை வந்து நாங்கள் கர்த்தருக்கு வந்து ஊழியக்காரர்கள் நம்ம பயன்படுத்துமே தவிர தேவையில்லாத காரியத்துக்கு நாங்கள் பயன்படுத்தணும். அப்படி தேவையில்லாத காரியத்துக்கு நாங்கள் ஊழியக்காரங்க பயன்படுத்தினா கர்த்தர் என்ன செய்வார், கணக்கை வந்து அவர் தான் என்ன செய்வார், அவங்ககிட்ட தேவையான காரியங்களை வந்து அவர் தான் வந்து என்ன செய்வார், அவங்களோட இடைப்பட்டு பேசுவார். அதனால இந்த காரியத்தில் என்ன செய்யறாருன்னா கர்த்தர் வந்து மனிதர்களுக்கு ஊழியக்காரர் கொடுக்குறேன்னு சொன்ன காரியத்தையும் அதிகமாக கொடுப்பேன்னு சொல்லி என்ன செய்யறார், வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனால வந்து கர்த்தர் வந்து கொடுக்கணுன்றது வந்து என்ன செய்ய முடியும், இன்னும் வந்து பெருகதான் செய்யவே தவிர அது வந்து எப்போ ஒரு ஆள் கொடுக்கலன்னா இன்னொரு ஆள் கொடுப்பார். இப்போ அதை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யும், ஆசீர்வாதங்கள் பன்மடங்கு. அது யாராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சரி நாங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஊழியக்காரங்களும் எங்களுக்கு நாங்களும் வந்து ஊழியத்துக்கு நாங்கள் நிறைய காரியங்கள் விதைக்கிறோம். இப்போ நாங்கள் விதைக்க கர்த்தர் என்ன செய்வார், அதிகமாக அறுவடை செய்ய உதவி செய்வார். அல்லேலூயா. இப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ கொடுக்க தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில புதிய சந்தர்ப்பங்கள் புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். அப்போ நம்ம வந்து வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில பொருளாதார வாழ்க்கையில நம்ம விருத்தி ஆவதற்கு வேற எந்த குறுக்கு வழியுமே இல்லை. குறுக்கு வழி எதுவுமே இல்லை. நான் சம்பாதிக்கிற ஆண்டவரை நான் ஆசீர்வதிங்கன்னு சொல்றதுனாலையோ இல்லை மற்ற எதுனாலும் என்ன செய்யாது, நம்முடைய ஆசீர்வாதம் அதிகமாகாது. ஒரே ஒரு என்னன்னா தசம பாகம் கர்த்தருக்கு வந்து கொடுத்து கர்த்தாவே இதை ஆசீர்வதித்து என்னோட வாழ்க்கையில பன்மடங்கு பெருக்க கொடுங்கன்னு சொல்லுகிற வேலை என்ன செய்யாது, பெருக்கப்படும். அல்லேலூயா. நம்ம சபையில அநேக அதற்கு உதாரணமான சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சு வழி நடத்திருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களை போய் பார்ப்போம், ஒரு குடும்பங்களை பார்த்து வேறு ஒரு சபைக்கு போகிறவங்க அவங்க சொன்னாங்க, நாங்கள் 10 வருடம் வாங்கிட்டது நாங்கள் இன்னும் வீடே கூட வாங்கலை, 2000 வேலை 3000 வேலை 2000 2500 ஆச்சுக்கு வாடகை நாங்கள் மாதம் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நாங்கள் அந்த காலத்தில் வீடு வாங்காமல் போயிட்டுமே எங்களுக்கு யாரும் சொல்கிறதுக்கு இல்லையே அப்படின்னாங்க. அப்படின்னா என்னென்னா அவங்க வந்து அவங்க எந்த சபைக்கும் போகிறாங்களோ போகிறாங்க, ஆனால் தசம பாகம் கொடுக்கல கேள்விப்பட்டோம். அப்போ என்ன செய்கிறோம், நம்ம வந்து தசம பாகத்தை கொடுக்கும்போது கர்த்தர் வேண்டிய கிருபைகள் ஞானத்தை கொடுக்குறாரு. இந்த பணத்தை நீ வந்து கர்த்தர்கிட்ட கொடுக்கறனால ஆசீர்வதிக்கிறாரு, நல்ல ஞானத்தை கொடுக்குறாரு. எப்படி பணத்தை சீக்கிரமாக வீடு வாங்குற வசதிகள் என்ன செய்யறாரு, ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ நிறைய நம்ம சகோதரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய பேர் வீடு வாங்கியிருக்காங்க. எப்படி கர்த்தர் வந்து ஞானத்தை கொடுக்குறாரு, அதே மாதிரி தான் அவங்களும் வந்து இருக்கிறாங்க. ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க, 10 வருஷம் ஆகியுமே சகோதரி வீட்டில் இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 சின்ன பிள்ளைங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க 2500 போச்சுன்னா நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைங்களை படிப்பை கேஸ் வச்சு எப்படி நாங்கள் வாழ முடியும், அவர் குறைச்சலாம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டாங்க. அப்போ எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன செய்யலை, தசம கொடுத்து கர்த்தர்ட்ட ஜெபிக்கல. ஆனால் அப்படி இல்லாத இப்படி கொடுக்குறவங்க எல்லாருக்குமே என்ன செய்ய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. அல்லேலூயா. எங்களுக்கும் கூட கர்த்தர் அந்த காலத்து நாங்கள் தசம பாகங்களை வந்து நம்ம வந்து கொடுக்குற பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து ஊழியத்தையே கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு முன்னாடி பாஸ்டர் அப்போ இன்ஜினியராக தான் இருந்தார். இப்போ ஒரு சபையில் நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் தசம பாகம் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு மிஷினரி தாங்கணும், ஒரு தனியாக ஒரு 50 வெள்ளி 100 வெள்ளி மாதம் அவங்க தனியாக. ஸோ அதுக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ வந்து பீகாரில் வந்து அது கூட நடந்துட்டுருக்கு. நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் உங்களுக்கு தெரிஞ்ச அகஸ்டின் ஜெபக்குமார் அவருடைய டீமுக்காக நாங்கள் கொடுத்துருந்தோம். ஆசீர்வாதம் இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த வருடத்தில் கூட நம்ம நிறைவு வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிற பொழுது நம்ம என்ன செய்யலாம், ஒரு சபையை ஒரு இப்போ வந்து இந்தியாவில் ஒருத்தர் வந்து வந்தார். அவர் வந்து ஒரு சபையை சொன்னார். இந்த சபைக்கு வந்து 2 வருடத்துக்கு நம்ம வந்து ஒரு 3000 ரூபாய் மாதம் வந்து கொடுத்துருக்கும் போது அந்த புதிதாக இந்த சபையை தொடங்குற பாஸ்டருக்கு வந்து 3000 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு நல்லா ஊழியம் செய்யணும். 2 வருடத்தில் அவராக தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக்கணும். அப்புறம் முடிஞ்சால் நம்ம சபையை கட்டி கொடுக்கலாம். இப்படிலாம் அவர் வந்து திட்டங்கள் இருக்குது. நிறைய சபைகள் வந்து அதில் பங்கு பெறுறாங்க. நம்மளுக்கு 3000 ரூபாயும் போது ஒரு 80 வெள்ளி ஆகும். அதில் வந்து ஆளுக்கு நம்ம ஒரு 10 வெள்ளி 5 வெள்ளி போட்டால் கூட என்ன செய்ய முடியும், நம்ம சபையாக சேர்ந்து ஒரு ஆளை என்ன செய்ய முடியும், ஒரு ஊழியக்காரரை தாங்க முடியும். தனிப்பட்ட முறையில் வந்து 2 பேர் ஜாயின் பண்ணி கூட ஒரு ஊழியக்காரங்களை தாங்கலாம். இப்படிலாம் நம்ம வந்து தாங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து
ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நம்ம நீங்களாம் அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு சரி நான் மாதத்தில் ஒரு 10 வெள்ளி தரேன் 15 வெள்ளி தரேன் ஊழியக்காரர் தாங்கிறதுக்காக இந்த ஊழியக்காரர் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணி அதான் சொன்னீங்கன்னா சரி அதை வாங்கி கலெக்ஷன் பண்ணி நம்ம ஒரு பாஸ்டருக்கு அங்கே இருக்க ஒரு பாஸ்டர் கொடுக்கும்போது அவருக்கு நம்ம வந்து அது உதவி செய்யலாம். 2 வாரம் நம்ம கொடுத்துருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாஞ்சியில் நம்ம காணிக்கைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சபையை கட்டுவதற்கு நம்ம உதவி செய்கிற பொழுது நம்மளாலே ஒரு திருச்சபை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்தியாவில் கட்டப்பட்டிருக்கிறது. நம்ம 7 திருச்சபை மூலியமாக இருக்கும்போது ரொம்ப நம்ம சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. நம்மளும் அங்கே போய் பார்க்கும்போது நம்ம வந்து எதையுமே செய்ய முடியலன்னா கூட சரி ஒரு திருச்சபையை கட்டுவதற்கு நம்ம தாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம பணம் கொடுத்தா தான் நாங்கள் வந்து கட்டப்படும். அப்போ நம்ம இந்த காரியத்தை என்ன செஞ்சுருக்கோம், நம்ம தாங்கியிருக்கோம்னு சொல்லி நமக்கு சந்தோஷம் இருக்கும். அதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம சபையில் இருக்குது இல்லையா. அப்போ நீங்கள் வந்து ஜெபிச்சுட்டு அது மட்டும் பாஸ்டர் கேட்டிங்கன்னா நம்ம அந்த ஐடியா படி நம்ம அவங்க பாஸ்டர்கிட்ட பேசிட்டு நான் உதவி செய்கிறோம்னு சொல்லி நம்ம பிற்காலங்களில் அந்த மாதிரி செய்யலாம். கொடுக்குற நம்ம கொஞ்சம் தொகை கூட என்ன செய்யுது, ஒரு ஊழியத்தை தாங்குவதற்கு ஒரு ஊழியக்காரருக்கு சம்பளமாக போகுது. அவர் ஊழியக்காரருக்கு நல்ல ஊழியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. அப்புறம் அந்த ஊழியக்காரர் நம்ம ஜெபத்தில் தாங்கலாம், பின்னாடி நம்ம அங்கே போய் பார்க்கலாம், கர்த்தர் நம்ம கொடுத்த வசனங்களை வார்த்தைகளை அவங்களோட நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். இப்படி என்ன செய்யணும், ஆளுக்கிற வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் அந்த மாதிரி வந்து இந்த வருடத்தில் பெருக்கத்தை ஊழியத்தையும் ஒரு பெருக்கத்தையும் உண்டாக்குவார். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பமாக அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ அதே மாதிரி இந்த 8:11 இங்கே வாசிக்கிற பொழுது இன்னொன்று இருக்க 1 தீமோத்தேயு நினைக்கிறேன் 5:17-18 வரைக்கும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் இது 17 யோசிக்கலாம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும். அப்போ உங்களுக்கு வந்து ஊழியம் செய்கிறவங்க உதவி செய்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யணும், நம்ம கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருடைய செயல்பாடுனால தான் நடக்கிறாங்க. இப்போ என்ன செய்யக்கூடாது, நம்ம குறைகளை நம்ம சொல்லக்கூடாது. இப்போ குறைகளை சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, வெளிப்புறமாக தெரிகிற சகோதரியோ குறை சொல்கிறதா நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. இது உங்களுக்கு ஆசீர்வாத குறைவாயிரும். ஏன்னா இவங்களை செயல்படுத்த வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவர் ஒன்று சொல்லி நான் செஞ்சுட்டு இருக்கும்போது பின்னாடி ஏன் இவர் இப்படி செய்கிறாரு, ஏன் இப்படி சிஸ்டர் செய்கிறாங்க, ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லும்போது யார் சொல்கிற மாதிரி இருக்குது, நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள், யார் சொல்கிற மாதிரி இருக்குது, ஆவியானவரை சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆவியானவர் தான் வழி நடத்துகிறார். குடும்பம் போது வேற, திருச்சபையின் போது வேற. திருச்சபையின் தலைவராக இயேசு இருக்கிறார். அவருடைய சரீரமாக என்ன இருக்கிறோம், நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த தலை என்ன சொல்லுதோ அதன்படி தான் என்ன செய்வோம், திருச்சபை நடைபெறும். அதுதான் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா. கர்த்தாவே உங்கள் சித்தத்தின்படி சபையை நடத்துங்க. ஆவியானவரே ஆண்டவரே இயேசுவே நீங்களே சபைக்கு தலையாக இருக்கிறீங்க, நீங்கள் நடத்துங்கன்னு சொல்கிறோம்ல. அப்போ என்ன செய்வார், ஆண்டவர் என்ன செய்வார், நடத்துவார். அவர் தான் என்ன செய்வார், நடத்துவார். யாரை கொண்டு, செய்கிற ஊழியம் செய்கிறவரை கொண்டு நடத்துவார். அப்போ என்ன செய்யணும், நம்ம ஆண்டவருக்கு அவங்களுக்கு கனத்தை கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதனால என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம கனத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி ஏதாவது குறைவை நேரில் பேசணும். அப்படியே உங்களுக்கு குறைவை தெரிஞ்ச என்ன சொல்லணும், அந்த தலையாகி ஆண்டவர்கிட்டயே சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் தான் சபைக்கு தலையாக்கி நீங்கள் தான் நடத்துறீங்க, இந்த மாதிரி குறைவுகள் இருக்குது, இதை மாற்றுங்க, சபையில் வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க என்ன சொல்லணும், நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் குறை சொல்லக்கூடாதுன்னா, சபையில் வந்து நீங்கள் குறை சொல்லுகிற பொழுது அது வந்து முறுமுறுக்கிற ஆவி மாதிரி இருக்கிறதுனால, எப்படி வந்து அந்த யோசுவாவோட போனார் இல்லையா, யோசுவாவும் காலேபும் அவங்க 2 பேர் வந்து போய் ஒரு தேசத்தை பார்த்துட்டு வந்தாங்க. சுதந்திரிக்கிற தேசத்தை பார்த்துட்டு போது நல்ல அபிப்பிராயத்தை சொன்னாங்க. ஆனால் 12 பேர் மொத்தம் அனுப்புறாங்க. அந்த 10 பேர் போடும்போது நெகட்டிவான கருத்துக்களை சொன்னாங்க. அப்போ நெகட்டிவான கருத்துக்களை சொன்னவங்களுக்குலாம் என்னாச்சு, அவங்க வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவர் அடிச்சுட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் அது விரும்பலை. நெகட்டிவான கருத்துக்கள் அவங்க இருக்கவங்களாம் பார்க்கும்போது ராட்சசமாக இருந்தாங்க, நம்ம அவங்க கையில் கண்ணை பார்க்கும்போது வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம் அப்படின்னா நெகட்டிவ் கருத்துக்கள். இப்படி சரியில்லை, இது சரியில்லை, அது சொல்லு அப்படின்னா சபை வளரவே வளராது. இப்போ சாத்தன் என்ன செய்வான், இந்த மாதிரி 1-2 ஆட்கள் வச்சுட்டு இப்படி முறுமுறுக்கும் பொழுது நல்ல கருத்துக்களை பலப்படாத புதிய விசுவாசி வந்தாங்கன்னா என்ன, ஆமாம் இவங்க தான் குறைவுள்ளவங்களா இருக்காங்க, இவங்க தான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அவங்க என்ன செய்வாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. திருப்பி நம்ம கிட்ட வந்து கேட்க போகிறதில்ல. அப்போது ஒரு ஆத்மாவை கொண்டு வர்றவர்களை விட ஒரு ஆத்மா வெளியே போகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஆத்மாவுக்காவது நம்ம இடங்களாக இருக்கிறவனை எந்திரக்கல்லை கட்டி என்ன சொல்லுவோம், ஆழத்தில் போடணுன்றார். ஏன்னா அவன் செத்தா கூட மேலே மிதந்து வரவே வேண்டாம் அப்படிங்கிறான். எந்திரக்கல்லை கட்டி கிணத்துக்குள்ளே போட்டு என்ன ஆகும், உள்ளே போயிடுவான்னு அர்த்தம்.
இல்லையா? அதனால ஆண்டவர் வந்து அவ்வளோ கோபமாக சொல்லுவாங்க. ஏன்னா போயிட்டாலும் திருப்பி ஒரு ஆள் கூட வந்து இதாக மாட்டாங்க. அப்போ அந்த ஆட்கள் வந்து நம்ம என்ன செய்யணும், ஒருத்த மட்டும் என்ன செய்யணும், நெகட்டிவான வார்த்தையில் நம்ம சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அப்படியே சொன்னாலும் சரி நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் மாற்றும். ஸோ இல்லையா? அவ்வளோதான். நம்ம குரூப் டீம்லாம் பேசுவோம்ல, நம்ம கமிட்டியில் பேசும்போது வந்து இந்த மாதிரி குறைகள் இருக்குது, இந்த மாதிரி குறைகள் இருக்குன்னா அப்போ நம்ம வந்து சொல்லுவோம், இப்படி வந்து ஒரு குறை சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை பிரதர் இது இப்படி தான். அப்போ உங்களுக்கு தெளிவாயிரும், ஓ இது இப்படி தான் ஆண்டவர் இது நடத்திருக்காங்க, இந்த காரியம் இருக்கிற உங்களுக்கு தெளிவாயிரும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாதான், கனப்படுத்த வேணும் என்று சொல்லி பார்த்தோம். அது யாராக இருந்தாலும் நம்ம ஊழியத்தில் செய்கிற மக்களை ஒவ்வொருவரையுமே நம்ம கனப்படுத்தணும். ஊழியத்தில் புதுசாக ஒரு பிரதர் வந்து உதவி செய்யணும், அவரே நம்ம கனப்படுத்தணும். ஏற்கனவே உதவி செஞ்சுட்டு இருக்காங்களா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கனத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருக்கு துக்கமாயிரும், சரி நான் தானே என் மகனை நடத்துகிறேன், இப்படி நடத்துகிறேன், இதே அவங்க குறை சொல்கிறாங்க அப்படின்னு ஆயிடும். ஆனால் அவங்ககிட்ட போய் நேரில் போய் பேசினா அவங்க விலைக்கு சொல்லுவாங்க, இல்லை சிஸ்டர் என்கிட்ட ஆண்டவர் இப்படி சொன்னார், அதனால் இப்படி போயிட்டுருக்கேன், இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தான் நம்ம வந்து செய்யணும், கனப்படுத்தணும். அப்புறம் 17 அடுத்து வசிக்கலாமா? அடுத்து வசனம் 18 1 தீமோத்தேயு 5:17. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திராய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. 34. சரி அது போதும். அவங்க வந்து இது இது அப்போ வந்து இது என்ன வந்து நம்ம பார்க்குறோன்னா, நம்ம வந்து ஆண்டவரை வந்து நம்ம கனப்படுத்தணும். முதலாவது ஆண்டவர் கனப்படுத்த, ரெண்டாவது மனிதர்களை, ஊழியக்காரர்களை அல்லது ஊழியம் செய்கிறவங்க என்ன செய்யணும், நம்ம கனப்படுத்தணும். நம்ம அமைதியாக அன்பாக நம்ம என்ன செய்யணும், உங்கள்கிட்ட இதனால் எடுத்து சொல்லணும் இல்லையா? சரி, அப்புறம் வந்து லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 14-16 வரைக்கும் வேற என்னெல்லாம் ஆண்டவர் வந்து ரெஸ்டோர் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாரு. திரும்பமாக புதுப்பிப்பேன் அப்படின்னு சொல்கிற காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். லேவியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14-16 வரைக்கும். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளை குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்திற்குட்பட்டால் அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல் பெறும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோட 1/5 பங்கை அதிகமாக கூட்டி ஆசாரியனுக்கு கொடுப்பானாங்க. அப்ப கர்த்தருக்கு பரிசுத்தமா சில காரியங்கள் வச்சிருக்கிறாரு. அதுல வந்து அவ ஏதாவது தவறு செய்தா, அந்த இதுல வந்து அவ தவறு செய்தாங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு அது திருப்பி வந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? 5ல் அந்த அந்த 100% 100 தான் கொடுத்துடணும். இப்போ 100க்கு 100 கொடுத்துட்டு அதோட 5ல் 1 பாகத்தை கூட்டி கொடுக்கணுமா? அப்போ 20 கூட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி என்ன செய்தாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்தை நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக வந்து கொடுத்தார். தான் எடுக்காததே என்கிட்ட பிடுங்கிட்டாங்க அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால கர்த்தர் வந்து பரிசுத்தமானவராக இருந்தால் ஆனால் என்ன செய்யப்பட்டார்? ஒரு அசுத்தமானவராக, ஒரு பாவியாக மக்களால் எண்ணப்பட்டார். ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் வந்து நமக்காக என்ன செய்தார்? வந்து பலியானார். 120 பங்காக நமக்கு என்ன செய்யற திரும்பவும் கொடுக்குறேன்னு சொல்றாரு எல்லாருக்குமே. ஹல்லேலூயா. அந்த வசனத்துல நீங்க வந்து பார்க்கலாம். சங்கீதம் 69:4. இது வந்து இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து செய்யப்பட்டது. நம்ம பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் வந்து சொல்லுங்க சிஸ்டர். நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமுறையிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று எப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து என்னன்னா, இந்த வசனங்கள் வந்து அவர் தாவீது சொல்லியிருந்தாலும் இது வந்து இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது. அவர் தான் நிமித்தம் இல்லாமல் அவர் என்ன செய்தார்? காரணமே இல்லை. உலக மக்கள் அனைவரும் என்ன செய்தாங்க? அந்த நாட்களில் எல்லாரும் வந்து அவர் குற்றப்படுத்தினாங்க. யாருமே வந்து அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே கிடையாது இல்லையா? அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சத்துருக்களை சங்கரிக்க வேண்டும் என்று இருந்தாங்க, நான் நன்மை செய்கிறவா சுற்றி திரிந்து அண்ணனை செய்யல, அதுக்கு பதிலாக என்னை தண்டிக்கணும்னு தண்டிச்சாங்க. நான் எடுத்துக்கொள்ளாததையும் நான் கொடுக்க வேண்டியதாயிற்று அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த காரியம் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. இந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்துவும் சொன்னாரு, நான் கொடுக்காததையும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, எடுக்காதே கொடுத்தேன். யோவான் 15:25. யோவான் 15:25 ஆண்டவர் பேசுகிறார். அவரை பற்றி அவர் சொல்றாரு. பார்ப்போம். 15:25. முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. பாருங்க, ஏன்னா ஆண்டவர் வந்து என்ன செய்றாருன்னா,
என்னை வந்து நான் ஒன்றுமே செய்யலை, தவறு செய்யலை, ஆனாலும் என்னை பகைச்சு என்ன செய்ய சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்படியான ஒரு சூழ்நிலையில் இயேசு இருந்தார். ஏனென்றால் நம்ம செய்த தவறுக்காக, பாவத்திற்காக ஆண்டவர் வந்து நம்ம செய்த பாவத்தையோ வந்து அவர் வந்து நம்ம மூடி இந்த இது பெட்ஷீட் கீழே நம்ம கூட்டும் போது சோஃபா கீழெல்லாம் கொண்டு 2 தூசி அப்படி பரவாயில்லன்னு சொல்லி கூட்டம் அந்த மாதிரி ஒழிச்சு வைக்கல. எல்லா பாவங்களையும் என்ன செய்தார்? அவர் தண்டிச்சார். எல்லா பாவத்துக்கும் ஒரு பாவத்தை கூட அவர் தண்டிக்காமல் சும்மா விடவே இல்லை. ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. எல்லா பாவங்களுக்காகவும், நாம் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் தண்டனை கிடைத்ததா? கிடைத்தது. ஆனால் யாருக்கு கிடைத்தது? நமக்கு கிடைக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. அவரே இந்த தண்டனைகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டார். எல்லாம் வந்து அடிப்பட்டாரு, அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தப்பட்டது, ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் கர்த்தர் வந்து நம்ம மேல இருக்க கோபத்தை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மீது காட்டினார். எல்லாம் சரிக்கு சமமாக எல்லா பாவத்திற்கும் ஈடு செய்யப்பட்டது. அப்பொழுதுதான் இயேசு தேவன் என்ன செய்தார்? சரி, இந்த பாவத்திற்கு ஈடாக வந்து முழுவதுமாக என்ன செய்ய தேவாதி தேவன் வந்து இயேசு கிறிஸ்துக்கு என்ன செய்தார்? தண்டனை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப அந்த தண்டனை யார் ஏற்றுக்கொண்டது? இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்டார். அது நம்ம வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்ம ரொம்ப தைரியமா இருக்கணும். நம்ம செய்யற பாவங்கள் என்ன செய்யுது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைந்த மாதிரி ஆகுது. ஆனால் கர்த்தர் நம்ம எப்போ மன்னிப்பை கேட்டு என்ன செய்யணும்? அவர் கூட வந்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லி, மன்னிங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க, நான் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கூட நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததாக நீங்க பார்க்கிற பொழுது அவர் வந்து என்னென்னலாம் நமக்கு திரும்ப கொடுக்குறேன்னு சொன்னாரு? இழந்து போன வருடங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுப்பேன்னு சொன்னார். நம்முடைய ஆத்துமாவை தேற்றி மகிழ வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய ஆரோக்கியம், கெட்டு போன ஆரோக்கியத்தை எல்லாம் அவர் திரும்பமாக கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அடுத்த வசனம் வந்து என்ன வசனம்னா லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 4 - 6 வரைக்கும். இப்ப கர்த்தர் நமக்கு எப்படி தருகிறான்னா 120 பங்காக தருகிறார். ஹல்லேலூயா. அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியால் தன் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கண் செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்பிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன். அந்த முதலை கொடுக்கிறதுனா எவ்வளவு? 100 பங்குக்குள்ள 100 வெள்ளி அவன் எடுத்ததான 100 வெள்ளி மட்டும் இல்லாமல் அதனோடு 5 1 பங்கு அதிகம், 5 1 பங்கு 20 சேர்த்து 120 கொடுக்க வேண்டும். அதை தான் குற்ற நிவாரண பலியிடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்து விட்டு. சரி, அப்படி கொடுக்கிறது வந்து என்ன செய்யுது? இப்ப நம்ம வாழ்க்கையில சாத்தான் திருடுறது எடுத்ததெல்லாம் எப்படி நம்ம கிடைக்குது? 120 பங்காக நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியா கர்த்தர் வந்து உங்க வாழ்க்கையில எல்லாம் சாத்தான் எடுத்துட்டு போன, திருடிட்டு போன எல்லாத்தையும், எல்லா ஆசீர்வாதங்களும் திரும்ப கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க யோசித்து பார்த்து, ஆண்டவரே போன நாட்கள் இதெல்லாம் நான் இழந்துட்டேன், எனக்கு திரும்பி கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்ப சங்கீதம் 23 நம்ம வாசித்துட்டோம். 1 - 3 வரைக்கும் கர்த்தர் எப்படி நம்மளை நடத்துகிறார் என்று சொல்லி பார்த்து நான் முடிக்க போறேன். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து என்ன செய்கிறார்? நம்முடைய ஆத்துமாவை தேற்றி நடத்துகிறார், நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அது மட்டுமல்ல, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில். அப்ப ரெஸ்டோரேஷன் என்னன்னா, அது வந்து ரெஸ்ட். அப்புறம் வந்து என்னது? அப்போ ரெஸ்ட் வந்து நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதா இந்த நாட்கள் நம்ம செய்யக்கூடிய யுத்தங்கள் எல்லாமே. யுத்தமாக நம்ம எந்த காரியங்களை நம்ம செய்கிறோம்? போராடுறோமா? நம்ம போராட்டமே இல்லை, எந்த ஃபைட்டும் இல்லை. என்னது போராட்டம்? இதில் நம்ம ரெஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம ரெஸ்ட்ல இருக்கோம், அதே நமக்கு வந்து காரியங்கள் எல்லா காரியங்களும் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நம்ம என்ன செய்யணும்? அமைதியாக ரெஸ்டாக ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்து, நம்ம நெகட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லாமல் பாசிட்டிவ் வேர்ட்ஸாக சொல்லிட்டு சமாதானமாக சந்தோஷமாக இருந்து என்ன செய்ய போகிறோம்? நம்ம எல்லா காரியங்களையும் வந்து பெற்றுக்கொள்ள போயிடும். ஹல்லேலூயா. ரூத்தில் எடுத்து வாசித்தீங்கன்னா, ரூத் 3ஆம் அதிகாரம் 18 வாசித்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் என்ன செய்தால்? போய் அங்கே ரூத் போய் அந்த போவாஸோட இடத்துல இருக்கிற பிறக்கி எடுத்துட்டு வந்தான். ஹல்லேலூயா. அப்போ வந்து அவர் என்ன செய்தார்? போவாஸ் ரெஸ்ட்ல இருந்தார். ஆனால் அங்கே மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, நீ அமைதியாக ரெஸ்ட்ல இரு, அவர் என்ன செய்வார்? உனக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்வார்னு சொல்லி சொன்னாங்க. வாசிக்கலாமா? ரூத் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவள் என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் பொறுத்திரு, அமர்ந்திரு, ரெஸ்ட் ஆயிரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். யார் ரெஸ்ட்ல இருக்க மாட்டாரு?
போவாஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்க மாட்டார். எல்லா காரியத்தையும் உங்களோட வாழ்க்கையில் முடிக்கணுமோ அதை சரியாகி முடிக்கிறதுக்குள்ள காரியங்கள் எல்லாம் வந்து அவர் செய்வார் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அதுபோல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு நம்ம ரெஸ்ட்ல இருந்தால் அவர் என்ன செய்வார்? ஒர்க் பண்ணுவார். அவர் நம்ம ஒர்க் பண்ணால் அவர் ரெஸ்ட்டில் இருப்பார். இப்போ எந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு கவலையாக இருந்தால் இதுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும், கணவன் மனைவி டிஸ்கஸ் பண்ணி பேசி அவங்களோட பேசி இவங்களோட பேசி அதெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்கஸ் அப்படியே ரொம்ப வந்து நம்ம போக வேண்டாம். அமைதியாக அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். முடிஞ்சதை நம்ம செய்வோம். கர்த்தர் செய்வார். என்ன செய்யணும்? எல்லாத்துலேயுமே அமைதியாக வந்து நம்ம ரெஸ்ட்டில் இருந்தோம்னா கர்த்தர் எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக்கொள்வேன் சொல்லிடுவேன். இந்த வருடத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எல்லாரும் ரெஸ்ட்டில் இளைப்பாறுதலாக இருக்க போகிறீங்க. கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் இழந்து போன எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம ஒரு கண்களை மூடி நம்ம சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்துருக்கோம். ஆண்டவரே நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே கேட்ட வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி. நீங்கள் அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவர் அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திரும்ப தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் எந்த காரியங்களை ஆண்டவரே நாங்கள் இழந்து போயிருந்தாலும் அதை நீங்கள் திரும்பவுமாக தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். பொருளாதார காரியங்களை நாங்கள் இழந்து போயிருந்தோம், அதை நான் திரும்ப கொடுங்க ஆண்டவரே. நம்மளோட வருடங்களில் சமாதானம் இல்லாத வருடங்களை கழித்திருந்தால் சமாதானமான சந்தோஷமான வருடங்களை எங்களுக்கு திருப்பி கொடுங்க ஆண்டவரே. உறவுகளில் நாங்கள் பாதிக்கப்படுதால் அந்த உறவில் ஆண்டவர் நீங்கள் நல்ல அன்பான ஆண்டவர் தரமிக்கதான உறவுகளை எங்கள் வாழ்க்கையில கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் நாங்கள் ஆத்துமாவில் நாங்கள் சோரப்பட்டிருந்தோம், ஆத்துமாவில் நாங்கள் பலவீனப்பட்டிருந்தால் ஆண்டவரே நாங்கள் ஆத்துமாவில் நாங்கள் ரொம்ப ஆண்டவரே கவலையில் பாரங்கள் இருந்தால் நீங்கள் ஆண்டவரே அதை நீங்கள் தேற்றுவேன்னு சொன்னீங்களே. எங்கள் ஆத்துமாவை தேற்றி வழி நடத்துங்க. எங்கள் ஆரோக்கியத்தில் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பலவீனப்பட்டிருந்தால் திரும்பவும் ஆரோக்கியத்தை கொடுங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப தருவீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே நீங்கள் செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த 2015 வருடத்துல கர்த்தர் என்ன செய்றாரு? ரெஸ்டோரேஷன், அதாவது ரீஸ்டோர் பண்றாரு. ஸ்டோரேஜ் இருந்ததெல்லாம் போச்சுல, மீண்டும் ஆண்டவர் என்ன செய்றாரு? ரீஸ்டோர் பண்ணுகிறார். திரும்பி ஆண்டவங்களுக்கு நிறைவாக கொடுக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கின்ற பொழுது இழந்து போன எல்லா சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என்ன செய்ய முடியும்? திரும்ப நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா. அதனால தேவன் அப்படியாக இந்த வாக்குத்தத்தத்தின்படியாக உங்களை என்ன செய்வாரு? ஆண்டவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். திருவனந்துக்கு ஆயத்தமாகிறோம். லூக்கா 22 அதிகாரத்துல 19-20 பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஆமென். திருவிருந்தில் நாம் பங்கு பெறுகின்ற பொழுது நாம் எதை நினைவு கூற வேண்டும் என்றால் உடன்படிக்கையை நினைவு கூற வேண்டும். புதிய உடன்படிக்கை. புரியுங்களா? உடன்படிக்கை என்று என்ன சொன்னா அதனுடைய தெளிவான விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது எபிரேயர் 9வது அதிகாரத்திலே, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். படிக்கிறீங்களா? இல்லையா? ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பு மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அந்தப்படி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பண்ணப்படவில்லை. ஆமென். உடன்படிக்கை என்று சொல்கின்ற பொழுது அது என்ன செய்ய? உயிரை குறிக்கிறது. உயிர். புரியுங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னாக்க உபாகம் 7வது அதிகாரத்திலே 9 ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையை காப்பதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை காக்கக்கூடிய தேவன். உங்களுக்கு 1000 தலைமுறை, உங்க பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறை. ஹல்லேலூயா. கர்த்தர் உடன்படிக்கையை காப்பதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப திருவிருந்தில பங்கு வந்திருக்கோம். கர்த்தர் சொல்லியிருக்காரு, ஏன்னா முசுக்கட்ட பூச்சிகள் எல்லாம் இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் திருப்பி கொடுப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். என் ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே
அவர் தொங்கிய பொழுது, ரத்தம் சிந்திய பொழுது, ரத்தம் சிந்தி நம்மளோடு நமக்கு உடன்படிக்கையானவர் செய்திருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு முறையும் உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு நாட்கள்ல உடன்படிக்கை என்றால் ரத்தத்தினால உடன்படிக்கை செய்வாங்க. எனக்குள்ளது உனக்கு, உனக்குள்ளது எனக்கு. புரியுங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து பரிபூர்ணம் உள்ளவர், இயேசு கிறிஸ்து முழு ஆரோக்கியம் உள்ளவர், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருடைய ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் நாம் தரித்திரராக இருந்த நம்ம ஐஸ்வர்யராக மாற்றும்படி அவர் தரித்திரராக மாறினார். ஆமென். அவர் அவற்றிருந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்து அவர் தரித்திரத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதான் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் சரீரத்தில் எந்த பழுதுமே கிடையாது, முழு ஆரோக்கியம் உள்ளவர். நம்முடைய பலவீனத்தை அவர் எடுத்துக்கொண்டு தன்னிடத்தில் இருக்கிற சுகத்தை பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். உடன்படிக்கை தன்னை அவரிடத்தில் இருக்கிற நமக்கு கொடுத்துட்டாரு, நம்ம இருக்கிறது அவர் நினைச்சிட்டாரு, எடுத்துக்கொண்டார். அதான் நடந்திருக்கிறது. ஆமென். அது இன்னும் கலாத்தியர் 3 நாம் பார்க்கின்ற பொழுது கூட, கலாத்தியர் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு 13, 14 நாம் பார்த்தோம் என்றால் கலாத்தியரில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு என்ன உடன்படிக்கையின் மூலமாக நமக்கு என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி. மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சகோதரரை, மனுஷர் முறையின்படி சொல்கிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதில்லை, அதனால் ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. பாத்தீங்களா? அப்ப 17 பார்க்கும்போது, அதனால் நான் சொல்கிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை 430 வருஷத்துக்கு முன்பாக உண்டான நியாயப்பிரமாண தள்ளி வாக்குத்தத்தை உயர்த்தமாக்கப்பட்டது. பாத்தீங்களா? உடன்படிக்கை இயேசு சிலுவையில் சென்று தொங்கிய பொழுது அவர் ஆபிரகாமின் குமாரன், அந்த ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆபிரகாம் செல்வச்சிமானாக இருந்தான், ஆபிரகாம் சந்ததிகளுக்கு தகப்பனாக இருந்தான். ஆமென். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சிலுவையின் மூலமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். புரியுங்களா? அப்ப திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது அந்த புதிய உடன்படிக்கையை நாம் நினைவு கூற வேண்டும். நாம் சாதாரணமான ஆள் அல்ல, நாம் உடன்படிக்கைக்குரியவர்கள். ஆமென். ஆபிரகாமின் சந்ததி நாம். ஆமென். பாருங்க, அந்த கலாத்தியத்தில் கடைசி, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3 கடைசியில. அப்ப நம்ம ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்துவுடையவர்கள். ஆமென். அப்ப நம்ம ஆபிரகாமின் சந்ததினா எப்படி இருக்கணும்? எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரக்காரர். ஆண்டவர் இயேசு சிலுவையில் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். சரி, ஆரோக்கியம். ஆபிரகாம் ஒரு பெரிய யுத்த வீரன். ஆமென். அப்ப அவருடைய சந்தையா இருக்கிற நம்ம ஆண்டவர் சாரு நம்ம பிசாசு உலக மாமிசை மேற்கொள்ளுக்கிற வல்லையை நமக்கு கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், சந்ததிகளை கொடுக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியை சொல்லிட்டு நம்ம இந்த உலகத்தில் தரித்திர வாழ்வது அவருடைய பேருக்கு களங்கத்தை உண்டு பண்ணும். ஆமென். அதனால இந்த ஆசீர்வாதம் சும்மா வந்ததில்லை, இந்த உடன்படிக்கை சும்மா வந்ததில்லை. நமக்கு இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் வருவதற்காக ஒரு வாலிபன் 33 வயதிலே நிர்வாணமாக சிலுவையிலே தொங்கி இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது நான் சாதாரண ஆள் இல்ல, ஓட்டை ஆண்டு இல்ல, சாதாரண கிராமத்தான இல்ல, ஏழை அல்ல, தரித்திரர் அல்ல, ஆபிரகாமின் சந்ததி. அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறது. ஏன்னா அதுல பங்கு பெறுகின்ற பொழுது இதை விளக்கி சொல்லுகின்ற பொழுதுதான் லூக்கா 22வது அதிகாரத்தில் அந்த சீடர்களுக்கு விளக்கி சொன்ன பொழுது அவர்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது. எம்மாவோட சீசர்களுக்கு சொன்னாரு, உயிர்த்திருந்த உடனே அவரோட பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது வேத வசனங்களை விளக்கி காண்பித்த பொழுது, நீங்க சாதாரண ஆள் கிடையாது ஐயா, ஏன்னா அவருடைய தழும்புகளால் குணமாயிருக்கும், அக்கிரமங்களை எல்லாம் அவர் ஏற்றிருக்கிறாரு. ஏசு இந்த நாட்கள் பழைய ஏற்பாடு இருந்தது, ஏசாயா 53 ஒருவர் விளக்கி சொல்லியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்ம திருவிருந்தில் பங்கு பெறுகின்றது உடன்படிக்கைக்குரியவர்கள். இந்த உடன்படிக்கை ஏதோ ஈஸியா வந்தது இல்லைங்க. ஒரு வாலிபன் 33 வயதிலே நமக்காக சிலுவையில் தொங்குறாரு, தொங்கி அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். வாலிபனை நீ வாழ்ந்துரு, வாலிப வயதிலே அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால் அதை நினைத்து உள்ளத்தில் கொழுந்து விட்டு எறிந்தவர்களாக திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது
ஆபிரகாம் என்று ஆபிரகாமை போல அவர் சந்ததியை போல நாம் வாழ்வோம். பலன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, நாணம் உண்டு. ஆமென். எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு அளவில்லாமல் கொடுக்கிறார். ஆமென். அன்றைக்கு இருக்கிற சுத்து அந்த வட்டாரத்திலே, அந்த மாகாணத்திலே ஆபிரகாம் ஒரு பெரிய ஜனாதிபதியை போல இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா செல்வச்சுமான், அவருடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாதாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு ஒரு கர்த்தர் 10 முறை இறங்கி உடன்படிக்கை செய்தார். ஒவ்வொரு முறை பலியிடுகின்ற பொழுது கர்த்தர் வந்து அவங்களோட உடன்படிக்கை செய்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு வேத பாகத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நீங்க வேதத்தை படிக்கின்ற பொழுது வேத வசனத்தோடு உங்களோட பேசுகிறார். ஹல்லேலூயா. பயப்படாது, திகையாதே, உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. தடைகளை நான் நீக்கி போறேன், உனக்கு முன்னாலே போறேன் அப்படிங்கிறார். நீ ஏன் கவலைப்படுற? ஹல்லேலூயா. ஏன்னா உனக்கு முன்னால போற ஒருத்தர்